30 வருட அமெரிக்க ஆதிக்கத்தை உடைத்த ஈரான் தயாராக இருக்க வேண்டும். உலகம் பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் நான் தான் ராஜா என கொடிகட்டி பறந்த அமெரிக்க இராணுவத்தின் ஆதிக்கத்திற்கு ஈரான் வைத்த செக்மேட் ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைத்திருக்கிறது. வெறும் 7 நாட்களில் 30 வருட கட்டுப்பாட்டை ஈரான் தவிடுபொடியாக்கி இருப்பது இராணுவ வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் தற்பெருமைக்கு அடையாளமாக இருந்து வந்தது தாட் எனப்படும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள். ஒவ்வொன்றும் சுமார் $1 பில்லியன் மதிப்புடையவை. ஆனால் ஒரு பகுதியை $300 மில்லியன் மதிப்புள்ள ரேடார் அமைப்புகளை ஈரான் துல்லியமாக தாக்கி அளித்திருப்பது அமெரிக்காவை நிலைகுலைய செய்துள்ளது. உலகம் முழுவதுமே அமெரிக்காவிடமிருந்து வெறும் 8 தாட் அமைப்புகள் தான் இருக்கிறது. அதில் பாதியை 4 அமைப்புகளை ஈரான் இந்த குறுகிய காலத்தில் காலி செய்திருக்கிறது. ஜோர்டன், UAE, கத்தார் என வளைகுடா நாட்கள் எங்கும் பரவியிருந்த அமெரிக்காவின் கண்களை ஈரான் குருடாக்கிவிட்டுள்ளது. ஈரான் வெறும் உணர்ச்சி வசப்படும் நாடு அல்ல. அது பல ஆண்டுகளாக ஒரு போருக்காகத்தான் தன்னை தயார்படுத்தி வந்திருக்கிறது என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானை ஒரு பலவீனமான எதிரியாக கருதி கணக்கீடுகள் செய்தது அனைத்தும் தவிடுபொடியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பங்களை காட்டிலும் ஈரானின் உளவு பிரிவு மற்றும் இலக்குகளை தாக்கும் வேகம் இராணுவ நிபுணர்களை வாயடைக்க வைத்திருக்கிறது. அமெரிக்காவை விட பலவீனமான நாடு எப்படி இவ்வளவு பலமான சக்தியை முடக்கியது என்பதுதான் இப்போது உலக நாடுகளின் ஹாட் டாபிக்காக உள்ளது. இந்த யுத்தத்தில் ஈரானின் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அவர்கள் கையாண்ட நவீன கால கொரில்லா போர் முறை, அதாவது மாடர்ன் ஹைபிரிட் வார்ஃபேர் முறை. அமெரிக்காவின் தன் $1 பில்லியன் மதிப்பிலான தாட் மற்றும் பேட்ரியட் தடுப்பு அமைப்புகளை முழுமையாக நம்பியிருந்த நிலையில் ஈரான் மிக மலிவான விலை கொண்ட சுய கட்டுப்பாட்டு ட்ரோன்களை பெருமளவில் ஏவி அவற்றை நிலைகுலைய செய்துள்ளது. ஒருபுறம் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை துல்லியமான ஏவுகணைகளால் தாக்கிவிட்டு அதே நேரத்தில் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடி உலக பொருளாதாரத்தின் ஆழித்துறப்பியை ஈரான் தன் கைப்பிடிக்கில் கொண்டு வந்துள்ளது. 30 ஆண்டுகளாக அமெரிக்கா கட்டி எழுப்பிய பாதுகாப்பு அரண் ஈரானின் இந்த திட்டமிட்ட ரேடார் அழிப்பு நடவடிக்கையால் செயலிழந்து போயிருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி தளம் அமைத்த அமெரிக்காவால் இப்போது அந்த நாடுகளையே பாதுகாக்க முடியவில்லை என்பதுதான் ஈரான் பெற்றுள்ள மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது.